உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்கான முதல் படி விழிப்புணர்வு, இரண்டாவது படி உண்மையை ஏற்றுக்கொள்ளுதல். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு எபிக் லைஃப் சக்சஸ் 2021ல மூணாவது பகுதியில உங்களை சந்திக்கிறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பகுதியில செல்ஃப் அவேர்னஸ் பத்தி நம்ம பார்க்க போறோம். அடிப்படையான செல்ஃப் அவேர்னஸ், அதாவது உங்களை பத்தி முதல்ல உங்களுக்கு தெரியணும். அப்பதான் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க வளர்ச்சி பாதைக்கு நடத்த முடியும் அப்படின்னு போன பதிவுல நாம பார்த்தோம். இப்போ உங்களை பத்தி நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களை பத்தி நீங்க யோசிக்கணும். உங்களை பத்தி எந்தெந்த விதமா யோசிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் 9 பாயிண்ட்ஸ் இருக்கு. இந்த 9 பாயிண்ட்ஸ்ல சில கேள்விகளும் அடக்கும். இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்க. இதுல சொல்லப்படுகிற கருத்துக்களை கொஞ்சம் யோசிச்சீங்க அப்படின்னா உங்களை பத்தி நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்பர் 1, இப்ப நீங்க எதை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களோ அதை நீங்க பிடிச்சுதான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? இந்த கேள்விக்கான பதில் எஸ் அல்லது நோ அப்படின்னு வரும். எது வந்தாலும் சரி, ஏன் அப்படிங்கிற அந்த கேள்விக்கான பதில் சொல்லுங்க. அதாவது நீங்க பிடிச்சு பண்றீங்கன்னா ஏன் இது உங்களுக்கு பிடித்து இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு அதுக்கு பதில் சொல்லுங்க. இது உங்களுக்கு பிடிக்கலனாலும் பரவாயில்ல, ஏன் எனக்கு இது பிடிக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நம்பர் 2, வாட் இஸ் யுவர் பேஷன்? உங்களுடைய பேரார்வம் எது? இந்த பேஷனை கண்டுபிடிக்கிறது நிறைய பேருக்கு மிகப்பெரிய ஒரு போராட்டமா இருக்குங்க. உண்மையாகவே சொல்லணும் அப்படின்னா இதுக்கெல்லாம் ஃபார்முலா, மெத்தடு அதெல்லாம் கிடையவே கிடையாது. சிம்பிளா இந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. நீங்க எந்த ஒரு செயலை விரும்பி செய்கிறீர்கள், இதுதான் உங்களுடைய பேஷன், வேற எதுவும் இல்ல. ஒரு விஷயத்த செய்யும் போது அதுல மூழ்கி நேரம் போறதே தெரியாம ரொம்ப ரசிச்சு ரசனையோட உங்களுடைய கிரியேட்டிவிட்டி அதுல வெளிப்படுத்துற மாதிரி நீங்க ஒரு விஷயத்த செய்யறீங்கன்னா அதுதான் உங்களுடைய பேஷன். அவ்வளவுதான். நிறைய பேர் என்னுடைய பேஷன் எதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, அவங்க நிறைய பேர் நிறைய விஷயங்களை இன்னும் ட்ரை பண்ணாம இருக்கிறது தான். செம்மறி ஆட்டு கூட்ட மாதிரி ஒரு ஆட்டுக்கு பின்னாடி இன்னொரு ஆடு போற மாதிரி ஸ்கூல் போவாங்க, காலேஜ் போவாங்க, ஜாபுக்கு போவாங்க. இந்த மாதிரி எல்லாரும் என்ன செய்யறாங்களோ அதே மாதிரி தொடர்ச்சியா ஒரே மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தா இந்த பேஷன் அப்படிங்கிற விஷயத்த பத்தி எல்லாம் நம்மளால தெரிஞ்சுக்கவே முடியாது. அதுக்கு பதிலா கொஞ்சம் உங்களுக்கு என்ன நேரம் ஒதுக்க ஆரம்பிங்க. நிறைய புது புது விஷயங்களை ட்ரை பண்ணி பாருங்க. ஏதாவது ஒரு இடத்துல நீங்க ஒரு விஷயத்த செய்யும் போது அதுல அதிகப்படியான கிரியேட்டிவிட்டி வெளிப்படும். அதை ரசிச்சு பண்ணுவீங்க. அதுதான் உங்களுடைய பேஷன். சரி, இந்த பேரார்வம் அப்படிங்கிறது ஏன் முக்கியம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். உண்மையாகவே உங்களுடைய பேஷனை நீங்க ஃபாலோ பண்ணும்போது உங்களுடைய ஃபுல் பொட்டன்ஷியலை, உங்களுடைய முழு ஆற்றலை நீங்கள் வெளிப்படுத்துவீங்க. அதனாலதான் இந்த பேஷன் அப்படிங்கிறது முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. நம்பர் 3, கேன் யூ டூ வாட் யூ வுட் லைக் டு டூ? நமக்குள்ள மிகப்பெரிய கனவு, ஆசை, விருப்பம் இதெல்லாம் இருக்கலாங்க. இந்த கேள்விக்கு ஆத்தன்டிக்கா, உண்மையா உங்க மனசு தொட்டு ஒரு பதில் சொல்லுங்க. நீங்க எதை விருப்பப்படுறீங்களோ, நீங்க எதை ஆசைப்படுறீங்களோ அதை உங்களால செய்ய முடியும்னு நீங்க நம்புறீங்களா? உங்களுடைய இலக்குகளை அடையக்கூடிய அந்த எபிலிட்டி உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா மட்டும்தான் அதை உங்களால அடைய முடியும். அது இல்லைனாலும் பரவாயில்ல, அந்த எபிலிட்டியை உங்களால உருவாக்கிக்க முடியும். அந்த விஷயத்த உங்களால பண்ண முடியுமா அப்படிங்கிற கேள்விக்கான பதில் சொல்லுங்க. நம்பர் 4, வாட் டிரைவ்ஸ் யூ? அதாவது உங்களுடைய மோட்டிவேட்டிங் ஃபேக்டர் என்ன? உங்களை எது மோட்டிவேட் பண்ணுது? ஆக்கப்பூர்வமா உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு எந்த ஒரு விஷயம் மோட்டிவேஷனா இருக்கு? அது ஒரு பாசிட்டிவான நண்பர் கூட்டமாக இருக்கலாம், ஃபேமிலி சப்போர்ட்டாக இருக்கலாம், அல்லது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய தனிப்பட்ட ஒரு விஷனாக, பேஷனாக இருக்கலாம். அதுவும் இல்லைனாலும் பரவாயில்ல, நம்மளை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் நம்மளை பத்தி தப்பா கேவலமா நினைக்கிறாங்களே, இவங்க முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமாக கூட இருக்கலாம். எதுவா வேணாலும் இருக்கலாங்க. உங்களை உத்வேகப்படுத்தும் அந்த விஷயம் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நம்பர் 5, நீங்கள் செய்ய விரும்புவதை ஏன் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? நீங்க ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு கோல் இருக்கு, இதை ஏன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, இதை ஏன் உங்களுக்கு வேணும், இதை ஏன் அடையணும்னு நினைக்கிறீங்க? இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நம்பர் 6, நீங்கள் செய்ய விரும்புவதை செய்ய என்ன செய்ய வேண்டும்? ஓகே, நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த செய்யணும், நீங்க அடையணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. அதை அடையணும், அதை அச்சீவ் பண்ணணும்னா நீங்க என்ன பண்ணணும்? அதாவது இப்போ நீங்க எங்க இருக்கிறீங்க, நீங்க எங்க போகணும் அப்படிங்கிற இந்த 2 விஷயமும் உங்களுக்கு தெளிவாக தெரிந்திருக்க வேண்டும். இப்போ நீங்க இருக்கிற இடத்துல இருந்து நீங்க அடையணும் அப்படின்னு நினைக்கிற அந்த இடத்துக்கு போறதுக்கு உங்களுக்கு ஒரு வெஹிக்கிள் தேவைப்படும், வாகனம் தேவைப்படும். அதாவது இப்போ நான் ஏதாவது ஒரு சில விஷயங்களை செஞ்சேன் அப்படின்னா நான் நினைக்கிற இடத்துக்கு என்னால போக முடியும்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கும். அது என்ன அப்படிங்கிற அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நம்பர் 7, நீங்கள் செய்ய விரும்புவதை ஏற்கனவே செய்தவர்களை கண்டுபிடியுங்கள். சோ உங்களுக்குள்ள ஒரு பிளான் இருக்கு, உங்களுக்குள்ள ஒரு கோல் இருக்கு. இதை யாராவது இந்த உலகத்துல ஏதாவது ஒரு மூலையில அச்சீவ் பண்ணியிருப்பாங்க, அவங்கள தேடி கண்டுபிடிங்க. அது இன்டர்நெட்ல இருக்கலாம், நியூஸ் பேப்பர், மேகசின்ஸ், புக்ஸ்ல இருக்கலாம்,
எப்படியோ அவங்கள கண்டுபிடிங்க. அவங்கள கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட இருந்து நாம எந்த அளவுக்கு தகவல்களை பெற முடியுமோ, பிராக்டிக்கலா பார்த்தோம் அப்படின்னா நம்ம டைரக்டா ஒருத்தங்களை பார்த்து எனக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லி கொடுங்க அப்படிலாம் கேட்டுற முடியாது. எல்லார்கிட்டையும் அதை கேட்க முடியாது, சாத்தியம் இல்லதான். ஆனா முடிஞ்ச வரைக்கும் நம்முடைய அப்சர்வேஷன் மூலமா, மற்றவங்க கிட்ட நம்ம கேள்வி கேட்கறதன் மூலமா, விசாரிக்கிறதன் மூலமா, படிக்கிறதன் மூலமா, ஸ்டடி பண்றதன் மூலமா இந்த விஷயங்களை நம்மளால பெற்றுக்கொள்ள முடியும். இது ஏன் அவ்வளவு முக்கியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்பதான் உண்மையாகவே நாம என்ன செய்யணும்னு நம்ம நினைக்கிறோமோ அதை ஆல்ரெடி ஒருத்தங்க பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ள ஒரு உண்மை தகவல்கள் நமக்கு தெரிய வரும்போது இது சாத்தியம்தான், இதை அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்குள்ள துளிர்விட ஆரம்பிக்கும். நம்பர் 8, when can you start doing what you want to do? நீங்க எதை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை உங்களால எப்போ ஆரம்பிக்க முடியும், எப்போ உங்களால தொடங்க முடியும் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நம்பர் 9, நீங்க நினைக்கிற அந்த விஷயத்த அச்சீவ் பண்ணிட்டா, அடைஞ்சிட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும், நீங்க எப்படிப்பட்ட ஒரு நபராக இருப்பீங்க. இப்போ உங்களுடைய கண்ணு முன்னாடி நீங்க இமேஜின் பண்ணி பார்க்கும்போது உங்களுடைய உருவம், உங்களை சுத்தி இருக்கக்கூடிய சரௌண்டிங், உங்களை சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள், மக்கள், இவங்க எல்லாம் தெரியணும். ஸோ நீங்க அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிற அந்த கோல் அச்சீவ் பண்ணனா நீங்க எப்படி இருப்பீங்க அப்படிங்கிற இந்த கேள்விக்கான பதில் சொல்லுங்க. இந்த கேள்விக்கான பதிலை விசுவலைஸ் பண்ணுங்க. ஸோ 3வது பகுதியினுடைய நிறைவுக்கு வந்திருக்கிறோம். அடுத்த வீடியோ பதிவுல 4வது பகுதியில உங்களுடைய கோல்ஸை அச்சீவ் பண்றதுக்கு, வளர்ச்சி அடைகிறதுக்கு தேவையான கருத்துக்களை நாம தொடர்ச்சியா பார்க்க போறோம். தொடர்ச்சியா வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸையும் பாருங்க. அடுத்த வீடியோ பதிவுல உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.